ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.5 கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். அதில் 6th கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, லெட் f of x is equal to x square minus 1 ஃபைண்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து f of f, இன்னொன்று வந்து f of f. ஓகேவா? ஸோ நமக்கு f of x கொடுத்துட்டாங்களா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பண்ணலாம். தட் இஸ் f of f. அது எப்படி எழுதுவீங்க, f of xன்னு போடுவீங்க. ஸோ f of அதோட வேல்யூ என்னது, x square minus 1. ஸோ f of x ஓட வேல்யூ வந்து x square minus 1. அப்போ f of x square minus 1னா இந்த வேல்யூ அப்படியே எடுத்துகிட்டு போய் xல சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. ஓகேவா? அப்போ என்னது, x square minus 1 the whole square, அந்த மைனஸ் 1 போடணும். இது என்னது, a minus b the whole square. என்னது, a square minus 2ab plus b square. அப்போ ஏல நம்மளுக்கு ஆல்ரெடி எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் 1. ஓகேவா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு என்னது, எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேவா? இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 1 இருக்குது. இங்கே மைனஸ் 1. ஸோ இது ரொம்ப ஸ்ட்ரைக் அவுட் ஆகி நம்மளுக்கு எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர். இதுதான் வந்து கண்டுபிடிச்ச f of f கேட்குறாங்க. இது எப்படி எழுதுவீங்க, f of ஒரு f இன்னொரு f, இப்போ மூணாவது fக்கு f of x. f of இந்த f of xக்கு என்னது, x ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இந்த f of x ஸ்கொயர் மைனஸ் 1 தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டாக இந்த வேல்யூ. ஸோ அதை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர். அதே தான் f of xோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஆனால் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த வேல்யூ கொண்டு போய் மொத்தமாக இந்த எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. இப்போ என்னது, எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இது ஃபுல்லாக நம்ம எக்ஸில் போட்டுட்டு மைனஸ் 1. புரியுதா? ஸோ f of f கண்டுபிடிச்சிட்டோம், f of f கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது வந்து கேர்ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸசைஸில் இந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். தேங்க்யூ.